要怎么登场才气派？时间太快，不想等待，不能重来。我原地觉醒，才明白，要怎么拥有最痛快？一生所爱，一生期待，一世青睐。为爱寻求穿越路海，这绝对是烈在燃烧的舞台，不怕跌入危险地带，只因你的爱随心无处不在。自成一派，任谁安排，为民主宰。என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? அம்மா என்னாச்சு உனக்கு? நல்லா இருக்கல்ல? குருவே, இங்க எதுக்கு வந்தீங்க? உண்மை தெரிஞ்ச குயின் இறந்து போயிட்டான்னு யூயிங் தான் சொன்னான். அதான் உன்னை கூட்டிட்டு போக வந்தோம். ஆமா, இன்னைக்கு அங்க முடிசூட்டு விழா நடக்குது. எல்லாரும் மந்திரக்கல்ல பார்க்க காத்துட்டு இருக்காங்க. அதான் இந்த நேரத்தை பயன்படுத்தி உன்னை காப்பாத்திடலான்னு முடிவு பண்ணும். யுயிங் நான் எங்க இருக்கா? அவ முடிசூட்டு விழால கலந்துட்டு இருக்கா. அதை முடிச்சிட்டு வந்துருவா. இந்த உன்னோட வாழ். நம்ம கிளம்பலாம். வாங்கிக்க, சீக்கிரம் கிளம்பலாம். குருவே, குஹன் என் கூட குகையில இருந்தப்போ தலைவரோட மரணத்தை பத்தி ஏதோ சொல்ல வந்தான். ஆனா அதுக்குள்ள பாய்குயி அவனை கூட்டிட்டு போயிட்டான். எனக்கு என்னமோ அந்த பாய்குயி மேலதான் சந்தேகமா இருக்கு. எனக்கும் புரியுது. வா போலாம், சீக்கிரம் வா. கேங்லுவன், நான் ஜாங்ஷு பள்ளிக்கு போனப்போ உங்க மாமா கிட்ட யூயிங் நானை பத்தி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். ஒருவேளை அவர்தான் செய்தி அனுப்பியிருப்பாரோ? மந்திரக்கல் எந்த மனிதருக்குள்ள இருக்கோ அந்த மனிதரோட ரத்தம் நம்ம நெருப்பை கட்டுப்படுத்தும். ஆமா, யூயிங் நான் எங்க இருக்கான்னு சொன்னீங்க? கேன்சுல மந்திரக்கல்ல கொண்டு வர இடத்துல இருக்கா. இல்ல, அவ ஆபத்துல இருக்கா. நான் இப்பவே போய் ஆகணும். கேங்லுவன், பஞ்சபூத பட்டாம்பூச்சி சேர்ந்துருச்சு. மந்திரக்கல் இப்ப வரப்போகுது.
வந்துட்டியா? ஹிங்ஷி, உன்னை அவளை கூட்டிட்டு போக விட மாட்டேன். என்ன பாக்குறீங்க? மந்திரக்கல்ல அழிக்க விடுவீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கல்ல, இப்ப மந்திரக்கல்லும் வெளியில வந்துருச்சு. யூயிங் நான கொன்னுடுங்க, அப்பதான் இப்பவே மந்திரக்கல்ல அழிக்க முடியும். என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, இங்க என்னால கொல்ல முடியாது. மந்திரக்கல் வந்ததும் ஃபுக்ஷி வாளும் திரும்ப வந்துருச்சு. நாம தேடிக்கிட்டு இருந்த மந்திரக்கல் இவ்வளவு நாளா யூயிங் நான்குள்ள இருந்திருக்கு. அதான் அவ ஜிங்லிங் டேவை கட்டுப்படுத்திருக்கா. யூயிங்னா! யூயிங்னா! போலாம். மந்திரக்கல் இங்கதான் இருக்கு. இப்பவும் சூஷன் வேடிக்கை தான் பார்க்க போதா என்ன? ஒருவேளை யூயிங்னாவை அவங்க தாக்குனா மந்திரக்கல் தன்னோட கட்டுப்பாட்டை மீறி போயிடும். யூயிங்னா! யூயிங்னா! யூயிங் நான், என்ன மன்னிச்சிரு. அந்த மந்திரக்கல் உன்னுடைய உடம்புல தான் இருக்கு. அம்மா! அம்மா! அவனை உங்களை தாக்க விட மாட்டேன். அம்மா, ஜாக்கிரதை. அம்மா! அம்மா! யூயிங் நான், கண்டிப்பா நீ எப்பவும் சந்தோஷமா வாழணும். அம்மா! அம்மா, என்னை விட்டு போகாதீங்க. யூயிங்னா! யூயிங்னா!
மந்திரக்கல் உருமாற போகுது. இல்ல, அப்படி நடந்த மந்திரக்கல் இங்னாவை கட்டுப்படுத்திடும். இங்னா இல்ல, இந்த மந்திரக்கல் வந்துருச்சுன்னா வாலி மக்களுக்குள்ள கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நெருப்பு அதிகரிச்சிடும். பனிக்கோவிலும் இல்ல, இப்ப என்ன செய்யறது? நானவர்களே, பெய்யவர்களே, கடவுளை எதுக்காக ஓடி மக்களை இப்படி தண்டிக்கிற? நாகவர்களே, பின்வாங்காதீங்க. ஒரு யோசனை, எல்லாரும் இங்க வாங்க, தப்பிக்க ஒரு வழி இருக்கு. நம்ம உடம்புல இருக்கிற நெருப்பை இந்த மாதிரி அனுப்புனா அதோட சக்தி கொஞ்சம் குறையும், யாரையும் காயப்படுத்தாது. இப்படி செஞ்சா நாம தப்பிக்கலாம். இப்பவே நம்ம யூயிங் நானை தடுத்தாகணும். இப்படி நடக்க நாம விடக்கூடாது. யூயிங் நா, தயவு செஞ்சு நிறுத்து. நல்லா பாரு, இவங்க எல்லாரும் உன்னை காப்பாத்த நினைக்கிற மக்கள் தான். நிறுத்து யூயிங் நா, நிறுத்து. சாங்மி, நாம இப்படியே செஞ்சுட்டு இருக்க முடியாது. அந்த வாளை அனுப்புங்க. இல்ல, புக்ஷிஸோட அனுப்புனா இங்னா இறந்துருவா. ஏன் இப்படி நடக்குது? யூயிங் நா, யூயிங் நா, நான் தான் யூயிங் ஷி. எந்த சூழ்நிலையிலும் ஒன்னா இருப்போம்னு சொன்னோம், அத மறந்துட்டியா? யூயிங் நா, உன்னாகலையே. அப்போ உண்மையாவே ஆத்மாவோட கதவு இருக்கா? எந்திரிங்க. கடவுள் கருணை காட்டியிருக்காரு. அவர் உகாலி மக்களை அழிக்கல. ஆனா நானவர்களும் பெய் அவர்களும் தான். நீங்க கவலைப்படாதீங்க. ஆத்து, உனக்கு தான் நன்றி சொல்லணும். இப்ப நாங்க உயிரோட இருக்கிறதே ஒன்னாலதான். அது யூயிங்ஷி, வாங்க. வா. பாத்து பாத்து. யிங்ஷி,
ஏதோ மோசமா நடந்திருக்கு. பேங்கும் எந்த செய்தியும் அனுப்பல. இப்ப நாம என்ன பண்றது? பனிக்கோவிலும் அழிஞ்சிருச்சு. நாம மறைஞ்சிருக்க எந்த இடமும் இல்ல. உவாலி மக்களுக்கு ஜியான்குவாவுல இடம் இருக்குன்னு அத்தை மேஜாவ் சொல்லியிருக்காங்க. அங்க எப்பவும் பனி இருக்கும். அது நம்ம நெருப்பை கட்டுப்படுத்தும். பாதிக்கப்பட்டவங்களை அங்க கூட்டிட்டு போலாம். அப்புறம் வாங்கவர்களுக்கு நாம செய்தி அனுப்பலாம். செய்தியை கேட்டதும் அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அப்படியே செய்வோம். இங்ஷி, என்னாச்சு? என்னோட சக்தியை மீறி மந்திரக்கல் சக்தி எதிர்த்து போராட பாக்குது. அதை அழிக்கிறது கஷ்டம். அப்புறம் என்ன குணப்படுத்துறதுக்கு உங்க மொத்த சக்தியும் தேவைப்படும். இப்ப என்ன பண்றது? இந்த மோசமான நிலைமையில எனக்கு உதவத்தான் நீங்க இங்னாவை தாக்க சொன்னீங்க. அதனால அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. ஒருவேளை நான் இத மறுபடியும் செய்யற நிலைமை வந்தாலும் அதை யோசிக்காம செய்வேன். ஆனா எனக்கு இப்போ நாம யூயிங்னான வற்புறுத்தி ஜிங்லிங் டேவை கட்டுப்படுத்த சொன்னது தப்போன்னு தோணுது. இத பாருங்க, மத்தவங்களோட விதியை மாத்தி எழுதுற உரிமை நமக்கு இருக்கா? செய்யற ஒரு செயலுக்கான விளைவு தெரியாம எப்படி அந்த செயலை நாம மொத்தமா தப்புன்னு சொல்லிட முடியும்? அதுவும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூயினாக்குள்ள மந்திரக்கல் இருக்கிறது விதி. ஆனா அவளுடைய எண்ணங்கள் சுத்தமா இருக்க. கண்டிப்பா அவ சாதாரணமானவ கிடையாது. அதோட மந்திரக்கல்லோட சக்தியை கொண்டு வர திறன் அவகிட்ட இருக்கு. அப்புறம் ஆத்மாவோட கதவையும் திறந்தா. இது எல்லாமே அற்புதமான சக்தி. ஆத்மாவோட கதவு வழியா கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் போலான்னு சொல்லுவாங்க. அப்போ மாற போறது அவளோட விதி கிடையாது, நம்மளோட விதிதான். கேங்லுவன் எதுக்காக இங்க வந்ததுன்னு தெரிஞ்சுக்க நம்ம பள்ளிக்கு நான் நம்மளோட ஆட்களை அனுப்பி வச்சிருக்கேன். பஞ்சபூத பட்டாம்பூச்சி இப்ப தாக்கப்பட்டிருக்கு. இப்போதைக்கு நம்மால எதுவும் செய்ய முடியாது. நாம எல்லாரும் பஞ்சபூத பட்டாம்பூச்சியை சேர்த்து மந்திரக்கல் வந்ததும் எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சிரும்னு நினைச்சோம். ஆனா இப்பதான் எதிர்பார்க்காத பெரிய பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கு. பாயவர்களே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணு யுயிங்னாவை நீங்க காயப்படுத்த விரும்பலன்னு நினைக்கிறேன். யூயிங்னா ரொம்பவே நல்ல பொண்ணு. அவ யாரையும் காயப்படுத்தினதில்ல. அவ தன்னை பாதுகாத்துக்கலனா இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்க மாட்டா. ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம். மந்திரக்கல்ல கொண்டு வர பொறுப்பு என்னுடையதுதான். கண்டிப்பா நான் யூயிங்னாவை கொண்டு வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பேன். இப்போ பஞ்சபூத பட்டாம்பூச்சியை கொண்டு வந்து மந்திர மரத்து மேல வைக்கணும். மந்திர மரம் தன்னுடைய சக்தியை வெளிக்கொண்டு வரும். ஜாக்கிரதையா இருங்க. நாங்க கிளம்புறோம். குய், இன்னைக்கு நடந்ததை பத்தி கேள்விப்பட்டேன். அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரக்கல்ல எதுக்கு நீங்க தாக்கல? அவளை பாதுகாக்கிறதுக்காகவா? இங்க பாருங்க, நீங்க மந்திரக்கல்ல அழிப்பீங்கன்னு எல்லாரும் முன்னாடி சத்தியம் பண்ணிருக்கீங்க. இப்போ மந்திரக்கல் அவகிட்ட இருக்கு. அவளை எப்படி காப்பாத்துவீங்க? ஒருவேளை மந்திரக்கல் எனக்குள்ள இருந்தா நீ என்ன கொன்னுடுவியா?
நீங்க உங்களோட புது தற்காப்பு கலையவாது பாதுகாத்துக்கணும். ஏன்னா அதுதான் உங்களை பாதுகாத்துட்டு இருக்கு. மந்திரக்கல் ஆபத்தான ஒண்ணுதான். அதே மாதிரிதான் இந்த புது தற்காப்பு கலையும். நான் இப்ப வரைக்கும் பாதி தற்காப்பு கலையை மட்டும்தான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஜாங் வென்டியாங் இப்போ ஒரு பெரிய பேராசையில இருக்கான். அவனை முழுசா நம்ப முடியாது. அப்புறம் யுயிங்னாவ நான் நிச்சயமா தாக்க மாட்டேன். எப்பவும் யாரையும் அவளை தாக்கவும் விட மாட்டேன். யூயிங்னா, நான் என்ன செஞ்சாலும் இவர் மனசுல நீதான் இருக்க. நடக்க போற விஷயத்தை மட்டும் நான் தெரிஞ்சுக்காம இருந்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு நிச்சயமா உயிரோட இருந்திருக்க மாட்டேன். கொஞ்சம் இரு. இருள் நகரத்துல நீதான் என்ன காப்பாத்துன. அதுக்காக நான் இப்ப உனக்கு ஒரு பரிசு கொடுக்க ஆசைப்படுறேன். இத ஒரு வாய்ப்பா எடுத்துக்க. சொல்ல போனா உனக்கே சில விஷயங்கள் தெரியும். அந்த பாய்குயி தன்னுடைய மனசுல இன்னும் உனக்கு இடம் கொடுக்கல. அவன் பலவீனமா இருக்கிற வரைக்கும் வேணும்னா உன் பின்னாடி வரலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவன் பெரிய தலைவனா மாறிட்டானா அவன் மனசுல கண்டிப்பா உனக்கு இடம் இருக்காது. ஏன்னா நீயும் நானும் வாழ்க்கையில இருளை மட்டுமே பார்த்திருக்கோம். பாய்குயி மனசுல யூயிங் நான் மட்டும்தான் இருக்கா. கிடையாது. பாய்குய யூயிங்னா கஷ்டப்படுத்திருக்கா. கண்டிப்பா அவர் வெறுத்திருப்பாரு. நான் பாய்குயி கிட்ட இத பத்தி பேசுறதுக்கு முயற்சி பண்ணேன். ஆனா இத பத்தி அவன் வாய் திறக்கல. அந்த லியோக்சின் மாளிகை மாதிரி கேங்ஸும் நரகமா மாறக்கூடாதுன்னா. ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ முன்னாடி இருந்த இடம் அந்த நரகம் லியோக்சின் மாளிகை தானே. பாய்குயி அந்த தற்காப்பு கலையை கத்துக்கிட்டு தன்னுடைய குருவியை கொன்னுட்டாங்கிற விஷயம் யூயிங் நானுக்கு தெரிஞ்சிருமோன்னு அவன் பயப்படுறான். அதனாலதான் அந்த தற்காப்பு கலையை அவன் முழுசா கத்துக்கல. யோசிச்சு பாரு. ஒருவேளை என்னைக்காவது ஒரு நாள் யூயிங் நான் மேல பாய்குயி ஆசைப்பட்டு திரும்ப வந்துட்டானா அப்ப உன்னுடைய நிலைமை என்ன ஆகும்? கவலைப்படாத. என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. நான் சொல்றத கேட்டா நீ ஆசைப்பட்டபடியே வாழ்க்கை பூரா அவன் கூட இருக்கலாம். நீ எல்லாத்தையும் விட்டு கொடுக்க தயாரா இருக்கன்னா உன் வாழ்க்கை பூரா அவன் கூட இருக்க வைக்க நான் தயாரா இருக்கேன். என்ன சொல்ற நீ? நான் என்ன செய்யணும்? உன்னோட பழைய தோழியான சூஷங்க நீ தேடி கண்டுபிடிக்கணும். அவ மாட்டினாளா? நீங்க சொன்ன உடனே நம்ம கூட இருந்த எல்லாரையுமே நான் அந்த இடத்துக்கு அனுப்பியிருக்கேன். ஆனா அவ இருள் நகரத்துல மறைஞ்சிருக்கா. அதான் எங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவ இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம அவளை தாராளமா கொன்னுடலாம். கொல்ல வேண்டாம். நம்ம ஆட்களை ராத்திரி பகல்னு அவளை தேட சொல்லு. அவ இறந்து போறாங்கிற பயத்தை அவளுக்கு கொடுங்க. சூஷன் பயன் இல்லாத ஒருத்தி. ஆனா சூஷங்க கூட நமக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை நம்ம வருங்காலத்துல மறைஞ்சிருக்க தேவை இருக்காது. சரி, நான் பாத்துக்கிறேன். கடவுளே, கல்யாணத்தை தீர்மானிக்கிறது நீங்க தான்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா ஏன் நீங்க எனக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்கல? நீங்க கொடுக்கலனா என்ன? சந்தோஷத்தை நானே எடுத்துக்கிறேன். கொஞ்சம் இருங்க.
நான் சொல்றத கேட்டுக்கங்க. நீங்க நிக்கிற இடத்துல நான் பொறி வச்சிருக்கேன். கொஞ்சம் அசைஞ்சாலும் அதுல நீங்க வசமா மாட்டிப்பீங்க. அப்புறம் என்ன தப்பு சொல்லாதீங்க. போகலாம். நான் எதிர்பார்த்த மாதிரியே இப்ப நீ ரொம்ப பலவீனமா இருக்க. நீ எனக்கு உதவி பண்ணா பாராட்டுவன்னு நினைக்காத. உன் பாராட்டு எனக்கு தேவையில்லை. பயனில்லாத ஒருத்தியோட பாராட்டு எனக்கு எதுக்கு? உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். ஜியோலாங் இப்ப சூஷன்ல இருக்கான். அழிஞ்சு போன அந்த மாளிகையை திரும்ப கொண்டு வர உனக்கு கண்டிப்பா அவன் தேவை. ஆனா சூஷனுக்குள்ள அவ்வளவு சீக்கிரமா நுழைய முடியாது. அப்படி எப்படி நான் அவனை பாப்பேன்? நீ கேங்ஸுக்கு போயிட்டனா அங்க இருந்து தாராளமா சூஷனுக்கு போகலாம். அங்க இருக்கிற பாலத்தை எப்படி கடக்கணும் நான் உனக்கு சொல்றேன். சூஷனுக்கு போய் சேர்ந்ததும் உன்னுடைய விதி உன் கையில தான் இருக்கு. என்ன காரணத்துக்கு எனக்கு உதவி செய்றீங்க? சாயங்கான காப்பாத்தாம போனதுதான் என் வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பு. ஆனா உன் விசுவாசத்தை பத்தி எனக்கு தெரியல. சூஷன்ல இருக்கிற அவங்க பையனை வெளியில கூட்டிட்டு வந்துட்டோம்னா அது அவங்கள காப்பாத்துனதுக்கு சமம். அதோட ஒருவேளை நீ சூஷன்ல மாட்டிக்கிட்டா தப்பிக்கிறதுக்கு 4 வார்த்தை போதும். கோஷி டோங்கே. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? ஷீலிங்வின் இப்போ கேங்ஸூல தான் இருக்கா. இன்னும் எப்ப திரும்ப வருவா? அவ செய்யற வறுத்த கோழிய சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. நம்ம சூஷன்ல சாப்பாடு நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. உண்மைதான். குருகான் இறந்ததுல இருந்தே நான் வயிறு நிறைய சாப்பிடல. நானும் தான் சாப்பிடல. இந்த சாப்பிடு. ரொம்ப நன்றி குருவே. என்னாச்சு குருவே? குருவே ஒன்னும் இல்ல. நீ ரொம்ப நேரமா ஓய்வே எடுக்கல. இத பொறுமையாவே கத்துக்கலாம். இல்ல, சீக்கிரம் என் கூட வா. நீ இந்த இடத்தை சேர்ந்தவன் இல்ல? என்ன ஆச்சு? மறந்துட்டியா? இவங்க தான் உன் அம்மாவை கொன்னாங்க. நான் வரல. ஷூஷனுக்கும் எங்க அம்மாவோட மரணத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நான் ஷூஷனுக்கு வந்ததுல இருந்துதான் பலசாலியா மாறிக்கிட்டு இருக்கேன். வாய் மூடு. நீ என்ன பேசிட்டு இருக்க? இப்படி செய்யறதுக்கு என்ன மன்னிச்சிடு. எனக்கு வேற வழி தெரியல. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ சூஷன் கொள்ள வந்திருப்ப. சொல்றத கேளு. அவனை இப்பவே விட்டுரு. நீங்க பின் வாங்கலனா இப்பவே நான் இவனை கொன்னுடுவேன். குருவே, இவளை கொன்னுடுங்க சீக்கிரம். குருவே, 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 குருவே. குருவே, குருவே, ஜியோலாங்க கூட்டிட்டு போ. சரி குருவே.
மருந்த கொடுத்துரு. இந்த விஷத்துக்கு மருந்தே கிடையாது. குருவே, எதுக்காக இப்படி செஞ்சீங்க? இது என்னோட தப்பு. நான் தான் உங்களை பாதுகாக்காம விட்டுட்டேன். நீ எந்த தப்பும் செய்யல. தயவு செஞ்சு அழாத. அடுத்த தடவை எனக்கு ருசியான சாப்பாடு செஞ்சு கொடு. எனக்கு அதுவே போதும். மோபுஃபான், ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஒரு தலைவன் ஆகணும்னா எல்லா பொறுப்பையும் நீ ஏத்துக்கணும். வருங்காலத்துல எல்லாரையும் நீதான் பத்திரமா பாத்துக்கணும். எல்லாரையும் நீதான் பாத்துக்கணும். குருவே, 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 குருவே. ஷீலிங் கேன்சூல் இருக்கா, அவதான் வர சொன்னா. பாய்குய் தான் அவளை மறைச்சு வச்சிருக்கான். ஜுயிங் இறந்ததுல அவனுக்கும் பங்கு இருக்கு. அதை நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். இத நிரூபிக்க உனக்கு பாதி நாள் கொடுக்கறேன். குருவே, குருவே, நீங்க வந்துட்டீங்களா? மாமா பைலியை காணோம். அவரை தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கோம். எந்த செய்தியும் கிடைக்கல. கேங்சூல மந்திரக்கல்ல கொண்டு வர்றப்போ கேங்லுவான் அந்த யூயிங்ஷிய காப்பாத்துச்சு. இப்ப என்னடானா லூயிங்வான காணோம். ஒருவேளை அவரே அந்த மந்திர சிவரை திறந்து கேங்லுவின் அனுப்பி யூயிங்ஷிய காப்பாத்த சொல்லியிருப்பாரா? நான் நினைச்சது உண்மைனா இப்ப கண்டிப்பா அவரு அந்த கேங்லுவான் கூட தான் இருக்கணும். அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக நான் நெருப்பு பறவையை அனுப்புனா அது இவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சிட போகுது. சரியான யோசனை. அதை இப்பவே செய்றேன். நீ எப்படிங்க எழுந்துட்டியா? நீ ஏன் இப்படி தூங்க முஞ்சியா இருக்க? சீக்கிரம் வா, உனக்கு பிடிச்ச வறுத்த கோழி நான் செஞ்சிருக்கேன். ஒரு நிமிஷம். நம்ம எல்லாருமே சோஷனுக்கு போற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அங்க நிறைய பேரை கூட நான் கஷ்டப்படுத்துறேன். உனக்கு ஜுரமும் இல்ல, அப்படியே நீ தேவையில்லாம உளறிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நேத்து ராத்திரி நீ குளத்துல மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்த. நீ சூஷனுக்கு அடுத்த ஜென்மத்துல போ. ஆனா அந்த கனவு உண்மை மாதிரி இருந்துச்சு. அந்த கனவுல நீ இருந்த. அப்புறம் அதுக்குள்ள நான் மறந்தே போயிட்டேன். இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி சரி, அத பத்தி யோசிக்காத. உன்னோட கனவு இந்த வறுத்த கோழியை விடவா முக்கியம்? வறுத்த கோழி? யூயிங்னா இத மட்டும் நீ எங்கிட்ட இருந்து வாங்கிட்ட, நீ ஜெயிச்சிட்ட. ஒழுங்கா கூட சீக்கிரமா வந்து புடி. கூடன்னு சொன்ன. ஆனா யூயிங்னா நீ இவ்வளவு மோசமானவளா? இது நல்லா இருந்துச்சா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? உன்ன
உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன ஆச்சு? சாப்பிட மாட்டியா? வறுத்த கோழினா தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே. எனக்கு எதுவும் வேண்டாம். உன்னையும் நான் பார்க்க மாட்டேன். நீ கிளம்பு. உண்மையாவே பார்க்க மாட்டியா என்ன? நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் இவ்வளவு ஆசையோட வந்திருக்கேன். கண்டிப்பா போக மாட்டேன். நான் போய் குளிக்கணும். சரி, நீ இங்கிருந்து போ. சரி சரி, நான் உனக்கு சுடுதண்ணி எடுத்துட்டு வரேன். ஆமா, நீ இப்படி எல்லாம் வெக்கப்பட மாட்டியே, என்னாச்சு உனக்கு? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. யூயிங், நான் துணி எடுத்துட்டு முதல்ல வெளியில போ. நான் எதையும் பார்க்கல. ஒரு நிமிஷம். துணியை இங்க வச்சுட்டு போ. நீ சீக்கிரம் கிளம்ப. எதுக்கு கத்துற? நான் ஒன்னும் உன்னை பார்க்க வரல. நீ என்ன பண்ற? இப்படி பார்க்காத. இது என்னது? என்ன இது? இந்த இடத்தை நீ எப்படி கண்டுபிடிச்ச? எதிர்பாராம தான் இந்த இடத்த பார்த்தேன். நான் காதலிக்கிற பொண்ண கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரணுங்கிறது என்னோட பெரிய ஆசை. அதான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இந்த இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இங்கே இருக்கணும்னு தோணுது. ஏன்னா இது நம்ம 2 பேருக்கும் மட்டும் இருக்கிற உலகம் மாதிரி தோணுது. நீ ஆசைப்பட்டா நம்ம 2 பேரும் இங்கே இருக்கலாம். அது சரி, அந்த அறையில ஒரு கதவு ஏன் பூட்டியே இருக்கு? என்னாச்சு? யூயிங்னா, அந்த கதவை திறக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. எதுக்காக? அந்த கதவுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா என்ன? எந்த கேள்வியும் கேட்காத. நீ என் கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேனா அந்த கதவை திறக்காத. எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடு. சரி. என்னாச்சு? எதுக்காக எங்க எல்லாரையுமே இந்த இடத்துக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு லியோக்ஸின் மாளிகையை சேர்ந்த ஒருத்திய சூஷன்ல பிடிச்சோம். அவர் ரொம்பவே முக்கியமான விஷயத்த சொன்னா. அவ சொன்ன விஷயத்த அவளே சொல்லுவா, கேளுங்க. பாய்குய், எப்படி இருக்கீங்க? ஷீலிங் யூன் இன்னும் கேங்ஸூல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா?
கண்டிப்பா அவ லியோக்சியன் மாளிகைக்காக கொன்ன ஆட்களை விட கேங்ஸுக்காக நிறைய பேரை கொன்னிருப்பா. நீ என்ன பேசுற? எங்க இடத்துக்கே வந்து நீ கேங்ஸுவை பத்தி தப்பா பேசுறியா? அவ சொன்ன எல்லா பொய்களையும் உண்மைன்னு நம்பிதான் சூஷனுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் என் மேல பழிய போட இங்க வந்திருக்கீங்களா? இது உங்களுக்கு அநியாயமா தெரியல? அநியாயமானு பாத்துடலாம். லியோக்சின் மாளிகை அழிஞ்சதுக்கு அப்புறம் கேங்ஸூல வெள்ளை உடை அணிஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணு அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கா. அவ பாக்குறதுக்கு அச்சசலா ஷீலிங் மின் எப்படி இருப்பாளோ அப்படியே இருக்கா. குயிங்னாங், நீ பல நாளா கேங்ஸூல தான் இருக்க. நீ அந்த பொண்ணை பாத்திருக்கியா? நான் கேங்ஸோல வெள்ளை உடை அணிஞ்சிருக்கிற ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன். ஆனா அது ஷில்லிங் ஒயின் தானே உறுதியா எனக்கு தெரியாது. ஆனா எப்போல இருந்து இந்த மாதிரி வினோதமான மாணவர்கள் கேங்ஸோல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல.思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。相信不来的梦，我愿为你放弃自由，放弃自由。思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。看你闯入我的世界，让我毫无防备，就这样付出一切。我痛，心微微刺痛，是你放任爱游走，让我放纵。痛，心微微刺痛，是浪漫还是诱惑？我不敢坠落，你不言说。思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。看你闯入我的世界，让我毫无防备，就这样付出一切。